check the notes till what we completed. Check பண்ணுங்க பார்க்கலாம். செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. லாஸ்டா என்னமா பார்த்தோம்? ஐ திங்க் ஹிஸ்டரி ஆஃப் த பீரியாடிக் டேபிள் பார்த்தோம்னு நினைக்கிறேன். செக் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. Did we do Newland law of octaves? Go through பண்ணீங்களா? You can unmute yourself and talk. Unmute பண்ணி நீங்க பேசலாம். படிச்சீங்களா? சரி, எது வரைக்கும் நம்ம பண்ணோம்? மெண்டலியன்ஸ் பீரியாடிக் டேபிள், மாடர்ன் பீரியாடிக் டேபிள். லாஸ்ட் நோட்ஸ் நான் என்ன கொடுத்தேன் அப்படியே ஜஸ்ட் அதை சொல்லுங்க. You can proceed from that. மாடர்ன் முடிச்சிட்டோமா? Yes, ma'am. Are you packed up? Annil Nillium, Annil Bayam, Annil Prayam. பண்ணோமா அதெல்லாம்? Yes, ma'am. சரி, பேலன்சி ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? ப்ராப்பர்ட்டிஸ். Yes, ma'am. சரி, நான் இதுல இருந்து அப்படியே உங்களுக்கு அட்டாமிக் சைஸ் பண்ணோமாடா? அட்டாமிக் சைஸ் இல்ல மேம், நீங்க அது ஜஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னீங்க மேம், அவ்வளவுதான். சரி, ஓகே. அப்பனா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்தே ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் த பீரியாடிக் டேபிள். ஸோ பீரியாடிக் டேபிள் எப்படி உருவாச்சு அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுதான் மெயின். ஆக்சுவலா இதுல இருந்து தான் மெயின். நம்ம 11th ஸ்டாண்டர்டுக்கு ஆக்சுவலா வந்துருக்கோம். ஸோ வேலன்சி அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வேலன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எலிமெண்ட். கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எலிமெண்ட் இஸ் கால்ட் வேலன்சி. ஒரு ஆட்டம்க்கு எலக்ட்ரானை கொடுக்க முடியும் இல்ல வாங்கிக்க முடியும் இல்லையா? ஸோ அதை பத்தி நம்ம பாக்குறது தான் வந்து வேலன்சி. ஸோ கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எலிமெண்ட். மெட்டல் வந்து எலக்ட்ரானை கொடுக்கும், நான் மெட்டல் வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வேலன்சி அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரியுது. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னா என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த டேப்லெட் காலம் பார்த்தோம். ஸோ குரூப் நம்பர் 1, 2 நான் வந்து டி பிளாக் இங்க காமிக்கல, 13ல இருந்து தான் காமிச்சிருக்கேன். ஸோ 13, 14, 15, 16, சம்திங் 18. ஸோ வேலன்சின்றது 1, 2, 3, 4 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் -3, -2, -1, 0 ஆயிடும். அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்ன்றதுமா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகும். ஆனா வேலன்சின்றது 4 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இன்னைக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்களாமா? எனிவன் நியூ? புதுசா யாராவது ஜாயின் பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு? இல்லையா? சரி, அப்ப நான் நெக்ஸ்ட் ப்ரோசீட் பண்றேன். மேம் ஜாயின் பண்ணிருக்கேன் மேம். சரிங்க, நான் அப்பனா இது எழுதிக்கோ. இதோட ப்ரீவியஸ் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழசு அதெல்லாம் நீ ஏற்கனவே 10th படிச்சதுதான். சரி, இது எழுதிக்கோமா. ப்ராப்பர்ட்டிஸ்னு ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோ. இந்த சாப்டர் பேர் வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். ஓகே மேம். சரிடா, நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணிக்கிட்டேன். போட்டுமா அப்ப நெக்ஸ்ட் போலாம் மேம். சரி, நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் சைஸ். அட்டாமிக் சைஸ்ன்றது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் தி வேலன்ஸ் ஷெல். டிஸ்டன்ஸ், அதாவது சென்டருக்கும் ரேடியஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து அட்டாமிக் சைஸ்ன்னு சொல்றது, இல்ல அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொல்றது. ஸோ பீரியட் வைஸ் போனா என்ன ஆகும்? சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்றதுக்கு தான் இங்க எக்ஸாம்பிள் எழுதிருக்கேன் பாருங்க. லித்தியம் அட்டாமிக் நம்பர் வந்து 3.
ஸோ இதுல கே ஷெல்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எல் ஷெல்ல வந்து எல் ஷெல்ல வந்துட்டு 1 இருக்கும். ஸோ கே ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ், எல் ஷெல்ல 1 எலக்ட்ரான். இப்போ இதே ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் ஒரே பீரியட் தான். பாருங்க, ஸோ லித்தியம் இங்க இருக்கு, ஃப்ளூரின் இங்க இருக்கு. ஸோ லித்தியமும் ஃப்ளூரினும் ஒரே பீரியடை சேர்ந்தது. பீரியட்னா இப்படி பார்க்கணும், பீரியட்னா இப்படி பார்க்கணும், குரூப்னா மேல இருந்து கீழே பார்க்கணும். சரியா? லெஃப்ட் டு ரைட் பாத்தீங்கன்னா பீரியட், டாப் டு பாட்டம் பாத்தீங்கன்னா இட் இஸ் குரூப். ஸோ பீரியட் வைஸ் போகும்போது நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் ரிமைன் சேம். இதுதான் கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. கோயிங் அலாங் த பீரியட் பாத்தீங்கன்னா பீரியட் வைஸ் நம்ம பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து ஒரே தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா கோயிங் டவுன் த குரூப் அப்படி கிடையாது. எவ்ரி டைம் நம்ம கீழே போகும்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ கோயிங் அலாங் த பீரியட் என்னடா ஆகுது, electrons are added to the same shell. ஒரே ஷெல்லிலே வந்து ஆட் ஆகுது. சின்ஸ் அது ஒரே ஷெல்லிலேயே ஆட் ஆகுறதால நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நியூக்ளியஸ்குள்ள ஆட் ஆகும். அதுக்கு பேர் தான் நியூக்ளியர் சார்ஜ். வாட் இஸ் நியூக்ளியர் சார்ஜ்? அட்ராக்ஷன் பிட்வீன் எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ். எலக்ட்ரான்ஸ்க்கும் புரோட்டான்ஸ்க்கும் உள்ள அட்ராக்ஷன் தான் வந்து நியூக்ளியர் சார்ஜ். ஸோ நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது அது கொஞ்சம் நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல வந்துடும். அப்ப சைஸ் என்னடா ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ பீரியட் வைஸ் போகும்போது ஏன் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது, ஏன் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரே ஷெல்லிலேயே ஆட் ஆகிட்டே இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரே ஷெல்லிலே ஆட் ஆகிட்டே இருக்கும். கீழே போகும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து புது ஷெல்லில் ஆட் ஆகும். ஸோ ஒரே ஷெல்லில் ஆட் ஆகும்போது என்ன ஆகுது, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், எலக்ட்ரான்ஸ்க்கும் புரோட்டான்ஸ்க்குள்ள அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சைஸ் என்ன ஆயிடும், டிக்ரீஸ் ஆயிடும். கோயிங் டவுன் த குரூப் என்ன ஆகும், புது ஷெல்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ புது ஷெல்ஸ் ஆட் ஆகுறதால டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சைஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நியூக்ளியர் சார்ஜ் is inversely proportional to atomic size. So nuclear charge அதிகமாகும்போது atomic size இல்லாத decrease ஆகும். எழுதி வாங்கலாம். சரி, புரியுதாடா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, புரியலன்னா சொல்லுங்கம்மா. நான் இன்னொரு வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியாம மட்டும் போகக்கூடாது, நெக்ஸ்ட் போகக்கூடாது. புரிஞ்சிச்சா? புரியுது மேம். ஏதாவது டவுட் இருக்கா?
நோ மேம். சரிடா. நெக்ஸ்ட் போலாமா? போலாம் மேம். இப்போ அயானிக் சைஸ் தான். ஸோ கோயிங் அலாங் த பீரியட் என்ன பார்த்தோம்? அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கோயிங் டவுன் த குரூப் என்ன பார்த்தோம்? அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கீழே போகும்போது இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா புது ஷெல்ல ஆட் ஆகுது. இப்போ நம்ம அயானிக் சைஸ் பார்க்க போறோம். இந்த பஜான்ஸ் ரூல் நல்லா படிச்சுக்கோங்கடா, டெஃபினட்டா வரும். 100% வரும். சரியா? இம்பார்ட்டன்ஸ் இங்க போட்டே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் எழுதிக்கோங்க. வாட் இஸ் பஜான்ஸ் ரூல்? பஜான்ஸ் ரூல் படி கிரேட்டர் தி பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்மாலர் தி சைஸ். அதாவது அதிகமான பிளஸ் ஆகும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது? சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதிகமான பிளஸ் வரும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது? எலக்ட்ரான் லாஸ் ஆகுது. அப்போ உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரான்ஸ் அதிகமாக நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்பனா புது ஷெல்ல ஆட் ஆகுது. ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது? நிறைய பாசிட்டிவ் ஆகும்போது அப்போ ஷெல்ஸே வந்து வேனிஷ் ஆகுது. ஸோ சின்ஸ் ஷெல்ஸே வந்து வேனிஷ் ஆகிறதால அதோட சைஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். கிரேட்டர் தி நெகட்டிவ் சார்ஜ் லார்ஜர் தி சைஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எலக்ட்ரான் ஆட் பண்றதால நிறைய ஷெல்ஸ் வந்து உருவாகுது. ஷெல்ஸ் உருவாகும் போது அப்ப சைஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அக்கார்டிங் டு த பஜான்ஸ் ரூல், பாசிட்டிவ் அதிகமா இருந்துச்சுன்னா குட்டி சைஸ் ஆகும், நெகட்டிவ் அதிகமா இருந்துச்சுன்னா பெரிய சைஸ் ஆகும் இருக்கும். ஸோ சின்ஸ் கிரேட்டர் தி பாசிட்டிவ் சார்ஜ் கிரேட்டர் தி நெகட்டிவ் சார்ஜ், அதுக்குள்ள அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? ஷார்ப்னஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு பேர் தான் கோவேலன்ட் கேரக்டர் ஆர் போலரைசிங் பவர். கோவேலன்ட் கேரக்டருக்கும் கோவேலன்ட் பாண்டுக்கும் சம்மந்தம் இல்லை. கோவேலன்ட் கேரக்டர் வேற, கோவேலன்ட் பாண்ட் வேற. சரியா? இந்த கோவேலன்ட் கேரக்டர்னு அவங்க சொல்றது வந்து அந்த அட்ராக்டிவ் பவரா சொல்றாங்க. அதுக்குதான் இன்னொரு மீனிங் வந்து வேர்டு வந்து போலரைசிங் பவர். சரியா? சோ இதுல இருந்து என்ன தெரியுதுமா? பஜான்ஸ் ரூல் படி பாசிட்டிவ் அதிகமா இருந்தா குட்டி சைஸா இருக்கும், நெகட்டிவ் அதிகமா இருந்தா பெரிய சைஸா இருக்கும். அப்போ கிரேட்டர் பாசிட்டிவ்க்கும் கிரேட்டர் நெகட்டிவ்க்கும் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். கோவேலன்ட் கேரக்டர் ஜாஸ்தியா இருக்கும், போலரைசிங் பவரும் ஜாஸ்தி இருக்கும். மேம் ஆ மேம் இப்போ நீட்டுக்கு எந்த புக் மேம் யூஸ் பண்ணணும்? மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நோட்ஸுக்கு நான் சொல்லி தரதே போதும்பா. இதை ப்ராப்பரா நீ நோட்ஸ் எடுத்தீங்கனாலே உனக்கு நீட்டுக்கு ஜெய்க்கு எல்லாத்துக்கும் இதுவே போதும். கொஸ்டின் சால்விங்க்கு மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இல்ல நெட்ல கூட அவைலபிளா இருக்கு, இல்லைன்னா வாங்கிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் புக்கு ஓகே மேம். எம்டிஜி டிஷா எனி பப்ளிகேஷன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாப்டருக்கு 100 கொஸ்டின் இருக்கும் கண்டிப்பா. அதெல்லாம் சால்வ் பண்ணாலே போதும். சரியா? அண்ட் நானுமே அசைன்மெண்ட் கொடுப்பேன் அண்ட் டெஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கான கீஸ் இதெல்லாம் வச்சுக்கோ. அண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எதையும் சேர்த்து சால்வ் பண்ண. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீ கேட்கலாம். சரியா? ஓகே மேம். Right. நான் இன்னைக்கு என்னோட நம்பரை ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் கூட பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. சொல்லுமா. நான் இன்னைக்கு நியூ ஓகேடா ஓகேடா, வெரி குட். ஸோ பெருசா நீ எதுவும் மிஸ் பண்ணலடா. ஒரே ஒரு வீடியோ, ஒரே ஒரு கிளாஸ் தான் போயிருக்கு. அதை நீ வீடியோ பார்த்தீங்கனாலே உனக்கு புரியும். பேசிக்ஸ் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னைக்கு பண்றதுதான் முக்கியமான கிளாஸ். சரியா?
சாப்டர் வந்து பீரியாடிக் கிளாசிபிகேஷன் இருக்கு இல்லையா அந்த சாப்டர். ஓகே, எழுதிட்டீங்களாடா? போலாமா நெக்ஸ்ட்? இது நான் எக்ஸாம்பிள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. எஸ் மேம். இப்ப பாருங்க, இது வந்து நீட் அண்ட் ஜேஇல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். Which has the smallest size? Question பாருங்க, which has the smallest size? Option A, Na plus. Option B, Mg2 plus. Option C, Al3 plus. Option D, Si4 plus. என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி கரெக்டா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். SI +4 மேம். SI வந்து +4 கரெக்டா? அதான் ஆன்சர். ஏன் அது ஆன்சரு? நான் இப்ப சொன்னதுதான். நிறைய பாசிட்டிவ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் அதிகமா இருக்கு மேம். அப்போ சைஸ் குட்டியா இருக்கும் சொன்னேன் இல்லையா? அதான் ரீசன். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. விச் ஹேஸ் த ஸ்மாலஸ்ட் சைஸ்னா எதுல அதிகமான பிளஸ் இருக்கோ அங்க உங்களுக்கு சைஸ் குட்டியா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஹேஸ் த லார்ஜஸ்ட் சைஸ். அப்போ உனக்கு நெகட்டிவ் அதிகமா இருக்கும். ஆனா இங்க எல்லாமே ஒரு மைனஸ் தானே மேம் இருக்கு. கரெக்டா? எஃப் மைனஸ், சிஎல் மைனஸ், பிஆர் மைனஸ், ஐ மைனஸ். ஆனா கீழே நீங்க ஏதாவது பேசுறீங்களா? எனக்கு விட்டு விட்டு கேக்குதே. ஏதாவது டவுட் இருக்கா? ஆன்சர் பண்றீங்களா? நெட்டை கொஞ்சம் நெட்டை செக் பண்ணிக்கூடா. எங்க நெட் ஃப்ளோ நல்லா இருக்கும் அங்க வந்து உட்காரு. வாய்ஸ் ஃபுல்லா பிரேக் ஆகுது, எனக்கு எதுவுமே கேட்கல. நான் பேசுறது கிளியரா கேக்குதா உங்களுக்கு எல்லாருக்கும்? எஸ் மேம். எஸ் மேம். சரி, ஓகே. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கம்மா. விச் ஹாஸ் த லார்ஜஸ்ட் சைஸ் அப்படின்னா கிரேட்டர் நெகட்டிவ் சார்ஜ் லார்ஜர் தி சைஸ். கீழே போகும்போது என்ன ஆகும்? சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். குளோரின், குளோரின், புரோமின் இதெல்லாம் ஒரே குரூப்பை சேர்ந்தது. இங்க பாருங்க, நான் காட்டுறேன். இங்க இருக்கு பாருங்க. குளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் ஒரே குரூப் இல்லையா? அப்ப கீழே போகும்போது என்ன ஆகும்? சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? So going down the group, atomic size என்ன ஆகும்? அட்டாமிக் சைஸ் இல்ல, இதெல்லாம் அயானிக் சைஸ். I மைனஸ் தான் இருக்கிறதுல பெரிய சைஸ். இதே கொஸ்டினுக்கு இப்ப பாருங்க, Cl மைனஸ், S2 மைனஸ், P3 மைனஸ், C4 மைனஸ், கண்டிப்பா D தான். கிரேட்டர் than நெகட்டிவ் சார்ஜ், லார்ஜர் தி சைஸ். சரி, இந்த கொஸ்டின் இந்த ஆப்ஷன்ஸ் எழுதிக்கோங்க. இதெல்லாம் நீட் அண்ட் ஜேஇல. தேர்ட் ஒன் வந்து ஜேஇலையும், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீட்லயும் கேட்டாங்க.
எழுதிட்டீங்களாடா? எஸ் மேம். எஸ் மேம். சரி, நெக்ஸ்ட் ஒன். அயனைசேஷன் எனர்ஜிடா. அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் டெஃபினிஷன். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to remove an electron from outermost shell or valence shell. கடைசி ஷெல்லுல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றோம். அதுதான் வந்து என்னது? அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ லாஸ்ட் ஷெல் வந்து வேலன்ஸ் ஷெல், உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். லாஸ்ட் ஷெல் வந்து கொஞ்சம் தூரமா தானே இருக்கும், அதனால நியூக்ளியஸ்ல இருந்து தூரமா இருக்கும். அப்பனா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயா சுத்திட்டே இருக்கும், ஈஸியா எடுத்துடலாம். ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பக்கத்துல உள்ள இமிடியட் ஷெல் வந்து பாத்தீங்கன்னா கே ஷெல். கே ஷெல் வந்து இட் இஸ் வெரி க்ளோசர் டு தி நியூக்ளியஸ். அப்படின்றப்போ அதுல இருந்து எலக்ட்ரானை எடுக்கிறதுன்றது வந்து கஷ்டம். ஏன்னா அந்த அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால அதுல இருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது வந்து கஷ்டம். ஓகேவா? சோ ஆனா இதுவே வேலன்ஸ் ஷெல்லுல இருந்ததுன்னா, எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா, அது ரொம்ப தூரமா இருக்கிறதால அந்த எலக்ட்ரானை நம்மளால ஈஸியா எடுக்க முடியும். சரியா? சோ இதுதான் வந்து என்னதுடா? அயனைசேஷன் எனர்ஜி. இது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட். எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது லாஸ்ட் ஷெல்லுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்றதுக்கு, அதுதான் வந்து வேலன்ஸ் அயனைசேஷன் எனர்ஜி. amount of energy required to remove an electron from outermost shell or valence shell. இதுல டெல்டா ஹெச் எப்படிதான் இருக்கும்? பாசிட்டிவ், எண்டோதெர்மிக். சோ இதுல என்ன தெரியுது? கோயிங் அலாங் த பீரியட் எலக்ட்ரான்ஸ் ஒரே ஷெல்லிலே ஆட் ஆகுது, அப்ப அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகும். கொஞ்சம் பக்கத்துல இருக்கும் இல்லையா, அயனைசேஷன் எனர்ஜி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கோயிங் அலாங் த பீரியட் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, கோயிங் டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? Because ionization energy is directly proportional to the nuclear charge, inversely proportional to the atomic size. So going along the period என்ன ஆகுது? ionization energy increase ஆகுது. Going down the group என்ன ஆகுது? ionization energy decrease ஆகுது. அப்பனா அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ஈஸி. சரியா? ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, இல்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, ஒன்னொன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எண்டோதெர்மிக்னா டெல்டா ஹெச் பாசிட்டிவ் டா. டெல்டா ஹெச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெல்டா ஹெச் மீன்ஸ் enthalpy change, எஸ் மேம். heat energy change. So delta H positive வந்துச்சுன்னா endothermic, delta H negative வந்துச்சுன்னா exothermic.
புரிஞ்சுதாடா? அயனைசேஷன் எனர்ஜி புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். நோ மேம். So ionization energy is directly proportional to the nuclear charge, inversely proportional to the atomic size. So nuclear charge அதிகமா இருந்தா atomic size கம்மியா இருக்கும். So ionization energy வந்து நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருந்தா அதிகமா இருக்கும், அட்டாமிக் சைஸ் குட்டியா இருந்தா அதிகமா இருக்கும். சரியா? அதனால தான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ பீரியட் போகும்போது இன்க்ரீஸ் ஆகுது, குரூப் போகும்போது டிக்ரீஸ் ஆகுது. சக்சசிவ் அயனைசேஷன் எனர்ஜிஸ் ஆர் கிரேட்டர் அப்படின்னா என்ன? இங்க பாருங்க, இப்போ எண்ணெய் இருக்குடா, எண்ணெயில இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறோம். அப்ப அது என்ன எழுதுனா என்ஏ பிளஸ் இ மைனஸ். இதுக்கு பேர் ஒரு எலக்ட்ரான் வெளியில போகுதுன்னு அர்த்தம். பிளஸ் இ மைனஸ்னு போட்டா என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியில போகுது. அயனைசேஷன் எனர்ஜி 1ன்னு சொல்றாங்க. இப்போ என்ஏ பிளஸ் வந்து அதுல இருந்து இன்னொரு எலக்ட்ரான் எடுக்கிறோம். அப்ப அது என்ன ஆயிடும்? என்ஏ 2 பிளஸ் ஆயிடுமா? அப்போ அயனைசேஷன் எனர்ஜி என்ன? 2. ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா சக்சசிவ் அயனைசேஷன் எனர்ஜிஸ் ஆர் கிரேட்டர். சக்சசிவ் அயனைசேஷன் எனர்ஜிஸ்னா ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டோம், அது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அதுல இருந்து இன்னொரு எலக்ட்ரான் எடுக்கும்போது அது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. கண்டிப்பா செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டை விட ஜாஸ்தி இருக்கும். ஏன் ஏன் ஃபர்ஸ்ட்டை விட ஜாஸ்தி இருக்கும்? ஏன்னா இங்க பிளஸ் இருக்கா, பிளஸ்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் லாஸ். கரெக்ட்? பிளஸ். அப்ப இந்த இடத்துல பிளஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல எலக்ட்ரான் வந்து கம்மியா இருக்கு. புரோட்டான்ஸ் வந்து அதே தான், பட் எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அப்போ அங்க நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கு, நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கும். கரெக்டா? ஸோ அதனாலதான் நிறைய எலக்ட்ரான்ஸ் கொடுத்தாதான் அந்த எலக்ட்ரானை வந்து நம்மளால நிறைய எலக்ட்ரான்ஸ் நம்ம வந்து இந்த எனர்ஜியை கொடுத்தாதான் அந்த எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ண முடியும். சரியா? ஸோ என்ன சொல்ல வராங்க? சக்சசிவ் அயனைசேஷன் எனர்ஜிஸ் ஆர் கிரேட்டர். ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டோம், அப்ப அது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. எடுத்ததுல இருந்து இன்னொன்னு எடுக்கும்போது அதுக்கு பேரு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. கண்டிப்பா செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி தான் கிரேட்டரா இருக்கும் ஃபர்ஸ்ட்டை விட. இது அப்படி நோட் பண்ணிக்கணும்.
இந்த ஈக்குவேஷன் நான் புரியுதான்னு பாருங்க. அயனைசேஷன் எனர்ஜி நம்ம இனிமே இப்படிதான் நம்ம படிச்சுக்கணும். ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரானை வந்து நம்ம ப்ராடக்ட் சைட்ல எழுதணும். ஸோ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணனா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, அதுல இருந்து இன்னொன்னு ரிமூவ் பண்ணனா அது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அண்டர்ஸ்டுட்மா? புரிஞ்சுதா? எஸ் மேம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா exactly off-filled configuration and fully filled configuration are more stable. Exactly off-filled configuration and fully filled configurations are more stable. Electronic configuration தெரியுமாமா? தெரியாதுன்னா நான் தனியா சொல்றேன் உங்களுக்கு. எஸ் மேம் தெரியுமா? தெரியும். எஸ் மேம். ஓகே. எல்லாருக்கும் தெரியுமா? யாருக்கா தெரியாம இருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியுமாடா? மேம் எனக்கு ஒரு தடவை சொல்லித்தாங்க மேம். சரிடா. Okay. So நீங்க வந்து யாருக்கு தெரியாதோ அவங்களுக்கு சொன்னேன். See, give the heading as electronic. ஏன்னா இந்த சாப்டர் நல்லா புரியணும்னா கண்டிப்பா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். தெரிஞ்சாதான் பண்ண முடியும். So எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ரூல் இருக்கு. அது நமக்கு தெரியும். ஒண்ணு வந்து ஆஃப் பார் பிரின்சிபல். So what is Auger principle na? Electrons were arranged in the increasing order of energy level. Electrons were arranged in the increasing order of energy level. So அது எப்படி அப்ளை பண்றதுன்னு நான் சொல்றேன். அடுத்தது ஹன்ஸ் ரூல். இது 3 ரூல் நீங்க எழுதிக்கோங்க. ஹன்ஸ் ரூல்னா என்னன்னா each orbital is filled with single electron
and then pairing takes place. Pairing takes place. Each orbital should be filled with single electron and then pairing takes place. அதாவது இப்போ எனக்கு 4 electrons இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா 3 boxes தான் இருக்கு. இந்த பாக்ஸ் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இது சப்ஷெல் ஆர்பிட்டல். இப்போ 4 electrons இருக்குன்னா எப்படி ஃபில் அப் பண்ணணும்னா இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேரிங் பண்ணணும். 1 1 1 each and then pair பண்ணணும். சரியா? So Hans rule படி each orbital should be filled with single electron and then pairing takes place. இது வந்து Hans rule. Next வந்து Pauli exclusion principle. So what is Pauli exclusion principle? No two electrons can have all the 4 quantum numbers same. See இதோட இதோட டீடைலிங் வந்து நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல தான் பார்ப்போம். ஆனா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம எந்த ஆர்பிட்டாலா இருந்தாலும் ஒண்ணு அப்போர்டா இருந்தா இன்னொன்னு எப்படி இருக்கணும்? கண்டிப்பா டவுன்வர்டா தான் இருக்கும். அதுதான் அவங்க சொல்றது. 2 அப்வர்ட் 2 டவுன்வர்ட் வந்து இருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி இருக்க முடியாது. சோ சோ இதுல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எப்பவுமே ஒரு ஆர்பிட்டல்ல ஒன்னு அப்வர்டா இருந்தா இன்னொன்னு டவுன்வர்டா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நான் அதுக்கப்புறமா ஒரு டயக்ராம் இருக்க தரேன். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுத ஆரம்பிச்சோம். சரியா? எழுதிக்கோங்க. Yes, ma'am. Noted, ma'am.
Noted, ma'am. கேட்டீங்களா? Yes, ma'am. போறதுக்கு ஸ்னேக் டயக்ராம்னு பேரு. இதுல எப்படி எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எப்படி இருக்கும்னா எனர்ஜி லெவல் 1s 2s 3s 4s 5s 6s 7s. Seven D, 3D, 4D, 5D, 6D, 7D, 4F, 5F, 6F, 7F. இந்த நடுவுல கொண்டு போயிட்டு இப்படி கனெக்ட் பண்ணோம். நடுவுல கொண்டு போயிட்டு கனெக்ட் பண்ணுங்க. அதாவது இந்த மாதிரி போட்டு நடுவுல கனெக்ட் பண்ணிட்டு ஆரோ மார்க் போடுங்க. நான் முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் வரையணும். இதை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். செவன் வரைக்கும் போடுங்கம்மா.
மேம் நோட் பண்ணியாச்சு மேம். நோட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு எலிமெண்டா எடுத்து இப்ப போடலாம் நம்ம. சீனா ஹைட்ரஜன்மா ஸோ ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. டயக்ராம்ல எங்க இன்னொன்னு இதுல எஸோட கெப்பாசிட்டி வந்து 2 எலக்ட்ரான்ஸ், பி வந்து 6 எலக்ட்ரான்ஸ், டி வந்து 10 எலக்ட்ரான்ஸ், எஃப் வந்து 14 எலக்ட்ரான்ஸ். ஓகே, இது ஒண்ணு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்க்கு வந்து 1, பி 3, டி எஃப், பி வந்து 5, எஃப் வந்து 7. ஆட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 3 5 7 எஸ்பி 3 எஸ்பி டிஎஃப் 1 3 5 7 எஸ்பி டிஎஃப். அதை வந்து 1 3 5 7 இன்டு 2 போட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும். சீக்கிரம் அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஐ மீன் அந்த இது மட்டும் காப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். Yes, ma'am. Yes, ma'am. இப்போ ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜன்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னா ஒன்லி 1 எலக்ட்ரான். அப்ப அது எங்க போகும்? 1s தான் போகும். அப்போ எப்படி எழுதணும்னா 1 s 1. இந்த 1 எதை குறிக்குதுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த 1 என்ன குறிக்குதுன்னா எனர்ஜி லெவல். இப்ப பாருங்க, He அயன் ஐ மீன் ஹீலியம். ஹீலியம் வந்து 2. ஸோ இதுக்கு கான்ஃபிகரேஷன் என்ன? 1s2. ஓகே, ஸோ 1 வந்து எனர்ஜி லெவல், 2 வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஹீலியம் வந்து அட்டாமிக் நம்பர் 2, அப்படின்னா இட் கேன் ஹோல்ட் 2 எலக்ட்ரான்ஸ். லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3, ஸோ 1s2 2s1. 1s வேணா டயக்ராம் பாருங்க. 1s கழிச்சு எங்க போகுது? 2s2 கரெக்டா? ஹையர் எனர்ஜி லெவல் இல்லையா? லோயர் எனர்ஜி, ஹையர் எனர்ஜி. ஸோ 1s2 2s1. Next, beryllium 4. Pi P. Boron வந்து pi. 1s2 2s2 2p1. கார்பன் வந்து 1s2 2s2 2p2. ஓகே, இது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டயக்ராமுக்கு போய் செக் பண்ணுங்க. ஸோ டயக்ராம்ல வந்து இந்த எஸ்க்கு எவ்வளவு கெப்பாசிட்டி 2 தான். அதுக்கப்புறம் அது எங்க போகுது பாருங்க டயக்ராம்ல 2s. 2s வந்து அதே மாதிரி 6 2s-ஓட இது வந்து 2 எலக்ட்ரான்ஸ் தான். எவ்வளவு பெரிய எஸ் இருந்தாலும் 2 எலக்ட்ரான்ஸ். அதுக்கப்புறம் அது எங்க போகுது? 2pக்கு போகுது. 2p 3s. 3sக்கு அப்புறமா 3d 3p 4s 3d. ஓகே, இப்போ 1s2 2s2 2p1. அப்பனா 1s2 2s2 2p1. எவ்வளவு வேணுமோ அப்படி ஆட் பண்ண வேண்டியதான். இதுக்கு பாக்ஸ் டயக்ராம் வரையலாம். One s2 2s2 2p2.
ஆனா பியோட கெப்பாசிட்டி 6 ஆனா இங்க நம்மளுக்கு எவ்வளவு தேவை ஒன்லி 2. சரியா? ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் எழுதிக்கோங்க. Noted, ma'am. Noted, ma'am. நைட்ரஜன், நியான், நியான் எழுதுங்க பார்க்கலாம். எழுதி சொல்லுங்க. எழுதி சொல்லுங்க. நான் எழுதுறேன். நான் போட்டு காட்டுறேன். செக் பண்ணிக்கலாம். சரிங்களாடா? Yes, ma'am. ஓகே. இப்ப நான் எழுதுறேன். செக் பண்ணுங்க. நைட்ரஜன் வந்து 1s2 2s2 2p3. ஸோ இதுல
1 to 2 to 2 3 எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆஃப் போ பிரின்சிபல்ல அந்த ஸ்னேக் டயக்ராம் பார்த்துட்டு பாருங்க. இதுல ஈச் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்னா ஒரு பாக்ஸ், பினா 3 பாக்ஸ். கரெக்டா? இதுல 2 எலக்ட்ரான் இருக்கும், இதுல 2 எலக்ட்ரான் இருக்கும், இதுல ஒன்னு இருக்கும். Similarly, oxygen. According to the Hunt's rule, each orbital should be S ல பிரச்சனை இல்லை, எப்படினாலும் ஒண்ணுதான். ஆனா P ல வந்து பாத்தீங்கன்னா 2p4 இருக்கு இல்லையா, எப்படி ஃபில் அப் பண்ணணும்? 1 2 3 ஓகேவா? இது ஆக்சிஜன். இந்த இடத்துல என்ன புரிஞ்சுதா பாருங்க. இது நைட்ரஜன் வந்து எக்ஸாக்ட்லி ஆப்ஷன். எஸ் மேம். ஆக்சிஜன் வந்து 2p4ன்றப்போ ஒரு ஆர்பிட்டால்ல ஒன்னு கொடுத்துட்டு அப்புறம் பேர் பண்ணும். டியும் அதே மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுல எப்படி ஃபில் பண்றது? 2 2. ஸோ இங்க எப்படி இருக்கணும்? 1 2 3 4 5. Two P6. So 2p6ன்றப்போ 1 2 3 4 5 6 எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபில். எழுதிக்கோமா. எழுதினா சொல்லுங்க, சொல்லுங்க. Completed ma'am. Completed ma'am. ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? No, ma'am. இப்போ அதே மாதிரிதான்டா சோடியம் வரும். சோடியம் 11, மெக்னீசியம் 12,
தெரிஞ்சவங்க எழுத ஆரம்பிங்க. 13 அலுமினியம், 14 சிலிகான், 15. சரியா? இதுக்கு என்னமா வரும்? சோடியம் யாருக்கா தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். 1s2 1s2 2s2 2s2 2p7 3p6 3s1. டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s2. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அப் டு 10 வந்து நோபல் கேஸ் தானமா, சோ தட் நம்ம நியரஸ்ட் நோபல் கேஸே நம்ம கூட எழுதிடலாம். அப்படி எப்படின்னா நியோபிள் கேஸ் மட்டும் தான் அப்படி எழுத முடியும், எல்லாத்துக்கும் அப்படி எழுத முடியாது. ஸோ நியான் 3s2 3p1. ஆட் பண்ணி பாருங்க. இது 10 10 plus 4 14 அந்த மாதிரி. நியான் 3s2 3p1 exactly occurred. Sorry, 3 3p3 exactly occurred. Would be 3 because exactly occurred ல ஒன்னு வரும். சரியா? இது என்ன வரும்? நியான் 3s2 3p4 3s2 3p6 கம்ப்ளீட்லி ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நோபல் கேஸுக்கு வந்து ஆர்கான் எழுதிக்கலாம். ஆர்கான் ஃபோரஸ் 1. என்ன வரும்? ஆர்கான் ஃபோரஸ் நோட் பண்ணிக்கோங்களா? அதே மாதிரி 21 to 30 கொடுத்துறேன். எனவே அதான் உங்களுக்கு கேட்குறாங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் Noted, ma'am. ஆல்ரைட். எல்லாரும் எழுதிங்களாடா?
ஸ்காண்டியம். இப்போ ரிகார்டிங் ஸ்காண்டியம் எது வந்து நியரஸ்ட் நோபல் கேஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ விச் இஸ் த நியரஸ்ட் நோபல் கேஸ் ஆர்கான், அது வந்து 18. கரெக்டா? நீங்க டயக்ராம் பார்த்தீங்கன்னா 3p6 வரைக்கும் ஆர்கான். அப்புறம் என்ன வருது? 4s and 3d வருது. கரெக்டா? 3d ஓட கெப்பாசிட்டி 10 electrons, 4s ஓட கெப்பாசிட்டி 2 electrons. இப்ப என்ன பண்றோம்னா ஸ்காண்டியம் 21 ஆர்கான் கொடுப்பாங்க, போட்டுட்டு 3d1 4s2. நீங்க டயக்ராம் பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் 4s வந்ததுக்கு அப்புறமா தான் 3d வருது. 4s அப்புறம் தான் 3d வருது. ஓகே, பட் கரெக்ட் தான். ஆஃப் பா பிரின்சிபல் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா எழுதும் போது ஃபர்ஸ்ட் 3d எழுதிட்டு தான் 4s எழுதணும். ஓகே, இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா 3dக்கும் 4sக்கும் எனர்ஜி லெவல் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ், ரொம்ப 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 க்ளோஸா இருக்கும். ஸோ எனர்ஜி லெவல் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறதால ஒரு எனர்ஜி கீழேயும் இன்னொரு எனர்ஜி மேலேயும் போயிடும். இதுல எந்த எனர்ஜி கீழே போகுதுன்னா 3d, எந்த எனர்ஜி மேல போகுதுன்னா 4s. ஓகே, ஸோ இதுல d எப்படி வரையணும்? 5 பாக்ஸ். இந்த 1 4s வந்து 2. நெக்ஸ்ட் வந்து ஸ்காண்டியம் 22. இது எப்படி வரும்? ஆர்கான் 3d2 4s2. 3d2 இல்லையா? 5 பாக்ஸ் கொடுக்கலாம். 2 3d2 4s2. Sorry, 22 வந்து ஸ்காண்டியம் கிடையாது, டைட்டானியம். Scandium, titanium. Next one is vanadium. Vanadium 23. So argon 3d3 4s2. So 3d3 4s. 3d3 4s2. Noted, ma'am. Chromium 24. Argon 3d5 4s1. So 3d5 4s1. Manganese 25. Argon 3d5 4s2. So இது எப்படி வரும்? 1 2 3 4 5. இங்க ஒரு வந்துடும். இங்க எப்படி வரும்னா 2. அதான் டிஃபரன்ஸ். குரோமியம் வந்து எக்ஸப்ஷன். இது வந்து கண்டிப்பா 11th ஸ்டாண்டர்ட்ல உங்க ஸ்கூல் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. குரோமியம் அண்ட் காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டெஃபினட்டா கேட்பாங்க.
நோட் பண்ணியாச்சு மேம். எஸ் மேம் நோட்டட் மேம். நெக்ஸ்ட் வந்து அயன் வரும். அயன் வந்து 26, ஆர்கான் 3d6 4s2, cobalt 27, argon 3d7 4s2, nickel 28, argon 3d8 4s2, copper வந்து 29. எக்ஸெப்ஷன் அது நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 3d9 4s2 ஆனா என்ன நடக்கும்? ஒரு எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகி 10 ஆயிடும். ஏன் அப்படி? ஏன்னா எக்ஸாக்ட்லி ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் அண்ட் ஃபுல்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் ஆர் மோர் ஸ்டேபிள் இல்லையா? அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகி ஃபுல் ஆயிடும். காப்பர் 29 கேட்டா நீங்க இதுதான் எழுதணும். 3d9 4s2 எழுதக்கூடாது. இப்போ 30 என்னடா வரும்? 3d10 கம்ப்ளீட்லி ஃபுல். நோட் பண்ணியாச்சு மேம். ஓகே, ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ நம்ம exactly off-filled configuration and fully filled configurations are more stable. Exactly off-filled and fully filled இருந்துச்சுன்னா more stable ஆ இருக்கும். அப்போ நைட்ரஜன் அண்ட் இப்போ நியான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நைட்ரஜன் வந்து பார்ஷியலி ஐ மீன் ஆஃப் ஃபில்டு. ஆஃப் ஃபில்டுனா ஒரு பாக்ஸ்ல ஒன்று இருக்கும். நியான் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஹேவிங் எக்ஸாக்ட்லி ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் அண்ட் ஃபுல்லி ஃபில்டா இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும்னா கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? எக்ஸாக்ட்லி ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் அண்ட் ஃபுல்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள். எழுதிக்கோங்க அந்த பாயிண்ட். புரிஞ்சுதா பாருங்க.
புரியுது மேம். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்லி ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் எந்த எலிமெண்ட்டுக்கெல்லாம் ஆஃப் ஃபில்டோ ஃபுல்லி ஃபில்டோ இருக்கோ அதுக்கெல்லாம் கண்டிப்பா அயனைசேஷன் எனர்ஜி வந்து கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும். Okay? இது இந்த பாயிண்டோட முடிச்சுக்கிறேன். இது வந்து அயனைசேஷன் எனர்ஜியோட லாஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இது வந்து கண்டிப்பா ஒரு கேட்பாங்கம்மா, நீட்ல ஜெயில தான் கேக்குறாங்க. ஸோ ஒரு ஷார்ட்கட்டோட முடிக்கலாம் இன்னைக்கு கிளாஸ். இதை எப்படி கேட்பாங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜிஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுல அது அந்த எலமெண்ட் வந்து எந்த குரூப் அப்படின்னு கேட்பாங்க. which group it belongs to அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ இது எப்படி பண்றது? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் 450 கொடுத்துருக்காங்களா? செகண்ட் ஒன் பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து 900. இப்போ என்ன எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி சரியா டபுளுக்கும் மேல இருக்கு அப்படின்னா இப்ப பாருங்க 900ல இருந்து 3000 பாருங்க கண்டிப்பா டபுளுக்கும் மேல இருக்குல்ல. அப்படின்னா எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க. இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். ஸோ தேர்ஃபோர் இட் பிலாங்ஸ் டு குரூப் 2. இது ஷார்ட்கட். நான் வாட்டி சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் 450, செகண்ட் ஒன் 900. ஸோ டபுள் 900ல இருந்து 3000ன்றது டபுளுக்கும் மேல. அப்பனா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? 2 நம்பர் இருக்கு. அப்பனா அது வந்து குரூப் 2 சேர்ந்தது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அயனைசேஷன் எனர்ஜி 1 வந்து 320, அயனைசேஷன் எனர்ஜி 2 வந்து 2000, which means அது டபுளுக்கும் மேல இருக்கு. அப்பனா ஒரு லைனை வரைஞ்சிருங்க. இதை இக்னோர் பண்ணுங்க. எத்தனை நம்பர் இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்பனா குரூப் 1. கொஞ்சம் பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா வரும். டிஃபரன்ஸ் பார்த்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும். Yes, ma'am. Noted. புரிஞ்சுதானலாம்? எஸ் மேம். இப்போ நம்ம இன்னைக்கு வந்துட்டு அயனைசேஷன் எனர்ஜி வந்து முடிச்சிட்டோம். ஸோ நம்மளுக்கு இன்னும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, எலக்ட்ரோ நெகட்டிவ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, முடிச்ச வரைக்கும் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்க பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். சரியா? ரைட். நான் என் நம்பரை தட்டி சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இதுதான் என்னோட நம்பர். 97899046 என் பேரு. ஓகே, ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா சரியா? Any doubt, you can always WhatsApp me. Okay? See you guys. Have dinner and sleep. Okay? Next class. Thank you, ma'am. Bye. Bye bye. See you. Thank you, ma'am. Bye. Bye.
வந்தாரா